ஜெயா, சந்திரசேகர் எல்லாருமே வீட்ல இருக்காங்க. சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்ட்டா கேஸ் ஸ்மெல் வருது. எல்லாரும் பார்க்குறாங்க. "என்ன இது இங்க வரைக்கும் ஸ்மெல் வருது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே போய் கிட்ட பார்க்குறாங்க. "ஐய்யய்யோ! இங்க ஃபுல்லா ஸ்மெல் வருது. யாருமே கேஸ ஆன் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கரெக்ட்டா ஆன் பண்ண போறாங்க. "பண்ணாதீங்க, பண்ணாதீங்கன்னு" கத்துறாங்க ஜெயா. "சீக்கிரம் ஆஃப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆஃப் பண்றாங்க. "என்ன இது? யாரு இவ்ளோ கேர்லெஸ்ஸா வீடு ஃபுல்லா கேஸ் பரவுற அளவுக்கு பண்ணது?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா ஜெயா திட்டுறாங்க. இங்க இங்க எப்பவுமே இருக்கிறது யாரு? பொன்னி தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ இல்லை நான் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. இல்லை நீ தான் இங்கே எப்போவுமே இருப்ப, நீ தான் பண்ணியிருக்க, இனிமே என்னை கேட்காம நீ சமையல் ரூம்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பொன்னி பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. சுற்றி எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே பாரு உஷா, எல்லா வேலையும் நாமளே பார்த்துக்கலாம், இனிமேல் பொன்னி சமையல் ரூமில் கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சந்திரசேகர் எதுவுமே பேசல, அப்படியே அமைதியாக இருக்காரு. "ஏன் ஜெயா இப்படி பேசிகிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "இல்லை நான் சொல்கிறது கரெக்டு தான், நான் என்ன முடிவு எடுத்தாலும் அதில் கரெக்டாக தான் இருக்கும்" அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. மற்ற எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. உடனே பொன்னி சொல்கிறாங்க, "அத்தை, நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக சமையல் ரூம் உள்ள போகவே மாட்டேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த வீட்டில் சாப்பிடவும் மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே சந்திரசேகர் எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உஷா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பொன்னி வெளியே போகிறாங்க. போகட்டும்னு சொல்லிட்டு அப்படியே ஜெயா பார்க்குறாங்க. பொன்னி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போகிறாங்க. "நான் பண்ணவே இல்லை, நான் கேஸ் ஆன் பண்ணவே இல்லையே, ஏன் இந்த வீட்டில் எந்த தப்பு நடந்தாலும் நான் தான் பண்ணேன்னு என் மேலே பழி போடுறாங்கன்னு எனக்கு தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே போகிறாங்க. பொன்னி எதுவுமே பேசல. இனிமேல் இந்த வீட்டில் கண்டிப்பாக நாம் சாமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. எப்போ பார்த்தாலும் நம்மளை தான் திட்டிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நான் இந்த தப்பை பண்ணவே இல்லையே, அப்போ யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி பயங்கரமாக யோசிச்சுட்டு அழுதுகிட்டே போயிட்டுருக்காங்க. சந்திரசேகர் எல்லாருமே பொன்னியை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க.